मेराची नांगबाजीला समुद्राना कल्पना नांगबाजी कल्तानी अर्थ இது வாஸ்து வந்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன புரியும் ஆடியோ இருக்குது உங்களுக்கு வந்து இந்த புதிய மொழிபெயர்ப்பு வாசிக்கணும்னா கேளுங்க நான் பிரிண்ட் அவுட் தரேன் புதிய மொழிபெயர்ப்பு வந்து நாங்கள் வந்து ஒரு அன்ரீச்டு பீப்புளுக்காக பண்ணுறோம் அன்ரீச்டு அன்சர்ச்டு பீப்புள் அதாவது ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவை பற்றி தெரியாதவங்க வாசித்தாங்கன்னா அவங்க புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக பண்ணுறோம் ஸோ அதனால தான் வந்து இந்த அப்போஸ்தலன்ற வார்த்தையெல்லாம் அப்போஸ்தலன்ற வார்த்தை ரூட் வேர்டு இது எந்த மொழி புரியுமா தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு அது அப்போஸ்தலன்ற வார்த்தை வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் சொன்னால் புரியாது அது அந்நிய பாஷை அது ஏன் புரியல மீனிங் தெரியாது மீனிங் அது என்ன மொழியில் இருக்குது அப்போஸ்தலன்றது அது டச் பண்ணல கிரேக்க மொழியில் அப்போஸ்தலோஸ் கிரேக்க மொழியில் இருக்குது அப்படியே இங்கிலீஷ்க்கு வந்துச்சு இங்கிலீஷ்லேருந்து அப்படியே தமிழ் எல்லா மொழிக்கும் வந்துச்சு இது டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க இந்த அப்போஸ்தலன்னு சொல்லி நம்ம மற்றவங்க கொடுத்தனா புரியாது அதனால் வந்து பிரதிநிதின்னு சொல்லலாம் அதோட மீனிங் என்ன அப்படின்னா அம்பாசிடர் அர்த்தம் தூதுவர்கள் அதனால் தூதுவர்கள் போடுறாங்க புதுமொழி பெருமை ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாற்றிருப்போம் அவங்களுக்கு புரியுற மாதிரி வார்த்தைகள் பொதுவான காவன்ட்டு பிரதிநிதி சொல்லலாம் சிறப்பு பிரதிநிதி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இது பிரிண்ட்டும் கொடுக்கலாம் இது வாசிங்கன்னா புரியும் மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னா சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம அந்த 28 அதிகாரத்தில் வந்து சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் அதிகாரம் மொத்தம் 28 அதிகாரம் அதில் முதல் அதிகாரம் வந்து 40 நாள் ஊழியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டு ஊழியம் செஞ்சார் 2 காரியம் சொல்லி கொடுத்தாரு குறிப்பாக அந்த 40 நாள் ஊழியம் யாருக்கு செஞ்சார் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் சீடர்களில் முக்கியமாக சீடர் தான் பொதுவான வார்த்தை இப்போ டிசைபிள்ஸுக்கும் அப்போஸ்தலருக்கும் என்ன வித்தியாசம் அதையும் பார்த்துக்கோங்க இந்த சில இடத்துல வந்து சீடர்கள் நம்ம சொல்லுவோம் 12 சீடர்கள்னு சொல்லி பழகிட்டோம் 12 சீடர்களுக்கும் மற்ற சீடர்களுக்கு இயேசுக்கு வந்து மற்ற சீடர்கள் நிறைய இருந்தாங்க அதுவும் சீடர்கள்னு சொல்லுவோம் சீடர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வார்த்தையில் உள்ள வித்தியாசம் சீடர்கள் 12 பேர் ஆண்டவரோடு இருந்தாங்க ஓகே மற்றவர்களும் இதெல்லாம் அனுப்பப்பட்டவங்க அப்போ நீங்கள் வந்து இந்த 12 பேர் ஒரு ஸ்பெஷல் டிசைபிள்ஸ் அதாவது சிறப்பு சீடர்கள்னு சொல்லணும் இந்த சீடர்கள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அர்த்தம் வருது என்ன புரியுது அப்போஸ்தலன்ற வாக்கு வாங்கும்போது அம்பாசிடர் அல்லது பிரதிநிதி அல்லது தூதுவர்னு வாங்க சீடர்கள்னால் உங்களுக்கு என்ன மீனிங் வருது மனசில் பின்பற்றுகள் ஃபாலோவர்ஸ் இயேசு பின்பற்றவங்க 500 பேர் கிட்ட இருந்தாங்க இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது ஆனால் இவங்க 12 பேர் ஸ்பெஷல் ஸோ அந்த இது மட்டும் வித்தியாசம் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இயேசு வந்து இந்த 40 நாள் ஊழியத்தை வந்து 500 பேருக்கு செஞ்சாருன்னு தெரியல ஆனால் முக்கியமாக 2 காரியத்தில் ஊழியம் செய்கிறார் 2 முக்கியமான ஊழியம் ஒன்று வந்து உயிரோடு இருந்து இருக்கிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாரு இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துனா உங்களுக்கு எது ஞாபகத்தில் வரணும் ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நம்ம பொதுவாக நம்ம இப்போ சொல்லுவோம் எதை பற்றி இயேசு பேசியிருப்பார் டீட்டெயிலாக எழுதலை எதை பற்றி பேசியிருப்பார் ஓகே 2ஆம் வருகையை பற்றி பேசியிருப்பாரா இல்லை வேற நல்ல சொல்லுங்க அது கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருப்பாரு கேட்ட கேள்வி வருகை பற்றி கேட்கும்போது அது ஏற்கனவே கேட்டாங்க உயிரோடு இருக்கும்போதே கேட்டாங்க சொல்லிட்டாரு அவர் அதை பற்றி சொல்லிட்டாரு இங்கே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது உங்கள் மனசில் வருதான்றதுக்காக நான் திரும்ப கேட்குறேன் கொஸ்டின் ராஜ்யத்தை முத்தரணும் இன்னொரு கேள்வி அதாவது முதல்ல அவர் 40 நாள் ஊழியத்தில் 2 முக்கியமான ஊழியம் செய்கிறார் ஒன்று வந்து உயிர்த்தெழுதலை வந்து நிரூபிக்கிறார் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிக்கிறார் ரெண்டாவது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்ன பேசியிருப்பாரு இதுதான் முக்கியம் ராஜ்யம்னு ஒன்று அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை ஆளுற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிற ராஜா மந்திரி மாதிரி ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இதை விளக்குறாரு இந்த ராஜ்யம் வந்து ஆவியானவர்னால ஸ்தாபிக்கப்படுகிறது ஆவியானவர்னால செயல்படும் முக்கியமே ஆவியானவர் தான் அதனால நீ 10 நாள் கழிச்சு 10 நாள் ஒன்றும் செய்ய வேண்டாம் 10 நாள் கழிச்சு அவர் வருவார் அதுக்கப்புறம் நீ சாட்சியாக இருப்பார் இந்த 10 நாள் கழிச்சு அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ராஜ்யத்தின் வேலை இந்த ராஜ்யத்தின் வேலைன்றது எதை குறிக்குது அப்படின்னா
அந்த ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துலேருந்து ஒரு வல்லமை வரும், பல்லவ ராஜ்யத்துலேருந்து ஒரு வல்லமை வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க, நீங்கள் வித்தியாசமாக பேசுவீங்க, வித்தியாசமாக செயல்படுவீங்க. ஸோ அந்த ராஜ்யத்தின் வல்லமையினால் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்றத முக்கியம். இதுதான் முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம ஊழியத்தில் வந்து நிறையா, இப்போ என் ஊழியத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறேன், மற்ற பதவிகளை முக்கியப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இது புரியலை, இப்போ தான் அது புரியுது. இந்த வல்லமையினால், உன்னதத்திலிருந்து கிடைக்கிற வல்லமையினால் செய்கிற ஊழியம் தான் முக்கியம். அதுதான் அப்போஸ்தல ஊழியம் அப்படின்றது, அந்த ராஜ்யத்தின் ஊழியம். ஸோ இந்த அந்த ராஜ்யத்துக்கும் நம்ம இங்கே இருக்கிறோம், இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தான், ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தோட ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிறதுக்காக தான் ஆவியானவர் அனுப்புகிறார். ஸோ அந்த உலகத்தோடு நீங்கள் தொடர்பிலே இருக்கணும். அந்த உலகத்துலேருந்து கிடைக்கிற வல்லமை, இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த அபிஷேகம் ஒரு நாள் மட்டும் கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம அந்த அபிஷேகத்தில் ஒரு 10 நாள் ஊழியம் செய்கிறோம், 10 மாதம் ஊழியம் செய்கிறோம், ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சோர்ந்து போயிருக்கோம். அது எதை குறிக்குது? இந்த எண்ணெய் குறைஞ்சிருச்சு. இந்த ஆவியானோட அபிஷேகத்துக்கு என்னைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டிலையும் அபிஷேகம் வந்து எண்ணெயினால தான் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து எண்ணெயை பற்றி வாசிக்கும் போது புத்தியுள்ள கன்னிகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகள் 5 பேர். அவனோட விளக்கு எரியுது, எண்ணெய் விளக்கு அணையும் போது எண்ணெய் ஊற்றுறாங்க, திரும்ப எரியுது. ஸோ இந்த கன்னிகள் தான் புத்தி உள்ளவங்க. ஸோ இந்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நேர அபிஷேகம் கிடையாது, ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களுக்கு வந்து பெந்தெகோஸ்தே நாள் ஆரம்பிச்சது. ஆனால் இது வந்து அப்பப்போ நீங்கள், அதனால தான் வந்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுவார், உனக்கு கிடைச்ச வரத்தை நீ வந்து கிளறி விடு அந்த மாதிரி ஒரு இது தான் கிண்டில். அந்த இது அந்த எப்படி ஒரு நெருப்பு அப்படியே உள்ளே இருக்குது, ஆனால் மங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த நெருப்பு கிண்டி விட்ட உடனே திரும்ப வரும். ஸோ அந்த ஒரு அனல் மூட்டுறது. ஸோ அந்த அனல் மூட்டுக்கிற அனுபவம் வந்து அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கணும். இது அபிஷேகத்தோடு சேர்ந்தது. இதுதான் வந்து நம்ம ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிட்டோம், நமக்கு எண்ணெய் குறைஞ்சிச்சு, விளக்கு எரியிற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கேட்கணும். எண்ணெய் கொடுக்குறவர் யார்? இந்த அபிஷேகத்தை யார் செய்கிறா? தேவன் சொல்கிறோம், வேற ஆவியானவர் சொல்கிறோம். இந்த அபிஷேகத்தை கொடுக்குறவர் யாருன்னா இயேசு. அதனால யோவான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வருகிற அவர் வந்து பெரியவர், அவர் வந்து ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த அபிஷேகம் எதை குறிக்கினா, ஆவியானவருக்குள்ளே இயேசு நம்மளை முக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மறுபடி பிறக்கும்போது ஆவியானவருடைய செயல், ஆனால் இயேசுக்குள்ளே நம்ம முக்கிறார். அவர் மறுபடி பிறக்கும்போது நடக்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கலாம். மறுபடி பிறக்கும்போது நம்ம வந்து ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு ஆவியானவர் வந்து நம்ம ஆவியை மறுபடி பிறக்க வச்சுட்டு நம்மளை எடுத்து இயேசுக்குள்ளே முக்கிறார். நீ வந்து இனிமேல் இயேசுக்குள்ளே, நீ ஆதாமுக்குள்ளே கிடையாது. இனிமேல் தேவன் வந்து பிதா வந்து ஒன்று இயேசுக்குள்ளே தான் பார்க்க போகிறாரு. இதை மறுபடி பிறக்கிற அனுபவம். ஸோ இதை வந்து ஆவியானவர் இயேசுக்குள்ளே செய்கிறது. இந்த அபிஷேகத்தை வந்து இயேசு ஆவியானவருக்குள்ளே செய்கிறாரு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். நம்ம திருத்துவத்தில் கொஞ்சம் குழப்பம், ஆனால் இந்த சத்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதனால தான் இயேசு என்ன குறைஞ்சிச்சுன்னா யார்கிட்ட கேட்கணும்னா, என்ன அபிஷேகம் ஆவியானவர் சமம் கேட்க வேண்டிய யார்கிட்ட கேட்கணும்? அபிஷேகிக்கிறவர் அவர். அதனால் இயேசுகிட்ட கேட்கணும். அதனால தான் அவர் தான் பேப்டைசர். நமக்கு தண்ணியிலே வேறு யாரும் ஞானஸ்நானம் கொடுத்துக்கலாம், ஆனால் ஆவியில் மூக்கு கொடுக்குறவரே இயேசு தான். ஸோ என்ன குறைஞ்சோடனே, அதனால தான் அந்த மணவாளன், புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வரும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு இயேசு சொல்கிறாரு. அந்த 5 பேர்கிட்ட புத்தி இல்லாதவங்கள்ட்ட ஏன் சொல்கிறாருன்னா, விளக்கு அணைய போது இவங்க ஊற்றி எரிய வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஊற்றி எரிய வைக்கிறதுக்கு என்ன இல்லை, யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அந்த இயேசுகிட்ட தான் கேட்டிருக்கணும், அந்த மணவாள்கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஏன் தெரியலன்னு சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு விளக்கு அணைய போகிற மாதிரி இருக்குது, ஏன் என்கிட்ட கேட்கல, என்ன ஏன் என்கிட்ட கேட்கல, கேட்டிருந்தீங்கன்னா உன்னை எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் அதில் உள்ள கனெக்ஷன் நமக்கு. ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து அந்த அபிஷேகம் குறையிற மாதிரி, மங்குற மாதிரி, வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்குதோ, அப்போ அந்த அபிஷேகத்தை வந்து நிரப்பணும்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையும் பார்க்கலாம், மற்ற புத்தகங்களும் நமக்கு நிறைய பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா அபிஷேகம் வந்து ஒரு தடவை நிறைஞ்சிட்டு நம்ம எப்பவும் ஆவிலையும் நிறைஞ்சிருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து மங்க பண்ண தான் செய்யும். அதுக்காக அந்த நிறைவுக்காக, ஒருவேளை இதுக்காக நீங்கள் ஒரு கன்வென்ஷன் போகணும், இதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் அப்படி தேவைப்பட்டால் அதுவும் நீங்கள் செய்யணும். காத்திருத்தல் அல்லது இதை வந்து ஒரு உபதேசம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை, அது உங்களுக்கும் இயேசுக்குள்ள உறவை தான் குறிக்கும். ஸோ எங்கே உறவில் கொஞ்சம் மங்குறோம், எங்கே அவரால் இயேசு எனக்குள்ளே இருந்து செயல்பட முடியலன்னு நமக்கு தெரியுதோ, அங்கெல்லாம் நம்ம புதுப்பிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா?
ஸோ இது வந்து ஒரு நேரம் அபிஷேகம் அப்படின்றது இல்லை, ஒரு நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் அடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உறவு இயேசுவோட உள்ள உறவில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு மங்கன மாதிரி தெரியுதோ அப்படியே நம்மளை தொடர்ந்து செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, முதல் அதிகாரத்தில் வந்து நான் எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த நமக்கும் மேல் உலகத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் இதில் தான் நடக்குது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலிருந்து செயல்படுத்துறது. அதனால அவருடைய சித்தம் அங்கே செய்கிற மாதிரி இங்கே செய்யணும். நம்மளை கொண்டு செய்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. நான் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் வந்து படிக்க ஆரம்பித்தோடனே எனக்குள்ள வந்து ஆசை, இப்போ வந்து என்னை கொண்டு பெட்டகுரும மக்கள் மத்தியில் செய்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. நீங்கள் மொத்தமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 அற்புதங்களை பற்றி எழுதியிருக்கும். அதில் வந்து 36 அற்புதங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கும். மீதி உள்ளதெல்லாம் பொதுவாக நடந்த மாதிரி இருக்கும். பேதுரு நடந்து போனார், நிழலில் குணமானாங்கன்னு இருக்கும். பேதுருவால் நடந்து பொதுவாக நடந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 44 அற்புதங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி இப்போதும் நம்ம அதில் பேதுருவை கொண்டு செஞ்சுருக்கு, யோவானை கொண்டு செஞ்சுருக்கு, பர்னபாஸை கொண்டு செஞ்சுருக்கு, இந்த மாதிரி சேவானை கொண்டு செஞ்சுருக்கு. அதே மாதிரி நம்மளை கொண்டு செய்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. இதுதான் பரலோகத்தில் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கட்டும் அப்படின்றது. இந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த செயலை நம்ம மூலமாக இங்கே செயல்படுத்துகிற இந்த தேவராஜ்யன்ற குடியிருக்காங்க எதாவது சொல்கிறேன். இப்போ எப்படி தேவராஜ்யத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுதோ அதே மாதிரி இங்கே அவருடைய சித்தம் செய்யப்படணும். அந்த சித்தம் வந்து நம்மளை கொண்டு செய்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கும் ஆண்டவருக்கு. ஸோ அந்த திட்டங்களை நம்ம புரிஞ்சு செயல்படுறதுக்கு தான் இந்த கனெக்ஷன் நமக்கும் அந்த ராஜ்யத்துக்குள்ள கனெக்ஷன். இந்த ராஜ்யத்தை பற்றி தான் போதிக்கிறார். அதனால தான் இயேசு இருக்கும்போது எப்படி அங்கே போய் இங்கே போய் செய்யன்னு 12 பேர்கிட்ட சொல்லி செஞ்சார். அவர் மேலே போனதுக்கப்புறம் ஆவியானவர் அனுப்பி இயேசு தான் இப்போ ஊழியத்தை செய்கிறார். இயேசு இருந்து செய்ய வேண்டியங்களை ஊழியங்களை இந்த 12 பேரை வச்சு செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளை வச்சு செய்கிறார். ஸோ அதுக்கு நமக்கும் அதே மாதிரி ஒரு கனெக்ஷன், தேவராஜ்யத்தோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் வேணுன்றது தான். இதுதான் அவருடைய முக்கியமான போதனை. உயிர்த்தெழுதலை நிரூபித்தலும் இந்த போதனையும் போதிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் 40 நாளில். ஆனால் ரொம்ப வழக்கமான எழுதலை, ஆனால் அடங்கியிருக்கிற சக்தி அதுதான். அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரே காரியம் யூதாஸுக்கு பதில் மத்தேயு தெரிஞ்சிருக்கு. இதில் ஏதாவது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா நமக்கு? ஒரு வேளை வந்து 12 பேரில் மத்தேயு தான் இருக்கணுன்றது எனக்கு. ஏன்னா அவங்க தெரிஞ்சதாக கூட அவங்க தெரிஞ்சிடப்போ வந்து தள்ளிட்டு வேறு பவுலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல ஒரே காரணம் அவங்க வேத வசனத்தின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. ஏன்னா யூதாஸை பற்றி ஒரு வசனம் எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில். அவனுக்கு பதிலாக அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒருவேளை வந்து அவங்க வந்து இது போட்டு பார்த்தது, அந்த சீட்டு போட்டு பார்த்தது வேணால் தப்பாக்கலாம். ஏன்னா அபிஷேகம் கிடைச்சிருந்தாங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, அவங்களுக்கு ஆவியினர் வரல, அதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் செய்கிறதுனால 12வது ஆள் யூதாஸுக்கு பதில் மத்தேயாஸ் தான் அப்படின்றதுல எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை. பவுலுக்குரிய மரியாதை நிச்சயம் இருக்கும். அவர் ஒரு ஸ்பெஷல் அப்போஸ்தலர், அவருக்குரிய மரியாதை தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயம் கிடைக்கும் பார்க்கணும். இந்த முதல் அதிகாரத்தில் இந்த 2 காரியம் தான். வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? வேறு ஏதாவது இருக்குதா பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நாங்கள் புதிய மொழிபெயர்ப்பில் ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் இருக்கும். 1ஆம் அதிகாரம் இது தெரியுதா உங்களுக்கு? படிக்க வாசிக்க முடியுதா? நான் இது இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த இது புரியுதா? தெரியுதா? கொஞ்சம் பெருசாக்குன்னா பெருசு. எல்லாத்தையும் இந்த புதிய மொழிபெயர்ப்பு பைபிள் இருக்கணும். முதல் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா இயேசு மேல் உலகம் செல்லுதலும் யூதாஸுக்கு பதிலாக மத்தாயு, அதுதான் அந்த இது. அதில் வந்து 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா உயிரோடு இருந்த இயேசு சீடர்களுக்கு போட்ட கட்டளைன்னா என்ன கட்டளை போடுறது? நீ எங்கேயும் போகாத 10 நாள் எருசலேமில் இருன்றது தான் அந்த கட்டளை. வேற ஒன்று பரிசுத்தாவின்னு வர்ற வரைக்கும் நீ காத்திருன்றது. அப்புறம் வந்து இயேசு எப்படி போனாரோ அப்படியே ஒரு நாள் திரும்ப வருவார். இது யார் சொல்கிறா? யார்கிட்ட சொல்கிறா? ஓகே, சீசர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை? இவங்க இயேசு போகிறாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது தூதர்கள் இறங்கி வந்து இதை சொல்கிறாங்க. இந்த காரியமும் அங்கே நடக்குது 6லேருந்து 11 வரைக்கும். அப்புறம் யூதாஸை பற்றி கடவுள் புத்தகத்திலிருந்து எழுதப்பட்டிருந்தது நடந்தது. அது வந்து நீங்கள் 12லேருந்து 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா யூதாஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே வாசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வசனம் வாசித்தீங்க தானே? யூதாஸை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு?
12லேருந்து 22 வரைக்கும் அந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. யூதாஸை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. இது யூதாசுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக. யூதாசுடைய இடத்துல எவனும் வாசம் பண்ணாதிருப்பானாக. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடுவன் என்றும் எழுதியிருக்கிறது. இதுதான் முக்கியம். இந்த வசனத்தின் அடிப்படையில் அவனுடைய கண்காணிப்புனா அவனுடைய ஊழியம், அவனுடைய ஊழியத்தை வேறொருவன் பெறக்கடவன். ஸோ இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காரியத்தை அவன் செய்கிறாங்க. அவருடைய வாசஸ்தலம் ஊழியம் புரிஞ்சிச்சு. வாசஸ்தலம்னா என்ன புரியுது? நரகம். வாசம் செய்கிறாங்க. வாசம் செய்கிறாங்க. வாசம் செய்கிறாங்க. வாசம் செய்கிறாங்க. வாசஸ்தலம். அதில் ஏதாவது குழப்பம் இருக்குது? இன்னொரு தடவை வாசிக்க இந்த வசனத்தை. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும். யூதாஸுடைய வீடை குறிக்குதான் தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்து யூதாஸ் வந்து என்ன நினச்சி இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்படின்னா காட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்றதுக்கு காரணங்கள் பார்க்கும்போது இவர் வந்து ராஜா தான், ராஜா ஆயிடுவார், என்னதான் எப்படியா தப்பிச்சிருவார், எப்படியும் ராஜாவா, இது ஒரு எண்ணம். நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், காசு மேலே ஒரு எண்ணம், இதெல்லாம் சாத்தான உள்ள பூந்துறாங்கல்ல. ஆனால் இயேசு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு இவருக்கு குத்துது. என்ன செஞ்சார் யூதாஸு? இங்கே வந்து இப்போ இந்த யார்கிட்ட காசை வாங்கினாலும் அவர்கிட்ட வந்து சொல்ல, நான் வந்து இந்த மாதிரி நினைக்கல, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்றாங்க. அப்போ அவங்க யூத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? அது ஓம்பாடு அப்படின்றாங்க. இந்த காசை வீசி எறிஞ்சிடான், கோயிலில் வீசி எறிஞ்சிட்டு போயிடறான், போய் நான் ஒன்று செஞ்சுட்டான். இப்போ இந்த காசை எடுத்து என்ன பண்ணுறாங்க? நம்ம இந்த காசை எடுத்து காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது, இதை வச்சுட்டு வந்து இது வந்து ரத்தம் சம்மந்தமான காசு, அதனால் இதை வச்சுட்டு ஒரு இடம் வாங்கலாம். அந்த இடத்துல வந்து யார் அடக்கம் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க? ரொம்ப ரொம்ப இதாக வாங்குவாங்க, அட்ரஸ் இல்லாதவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த மாதிரி ஆளுங்களை அவங்க ஜாதியில் யாரையும் அடக்கம் பண்ணுறது கிடையாது. இந்த இடம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத யாரையாவது அடக்கம் பண்ணா அந்த இடத்த பயன்படுது. அதனால் ரத்த நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இதை குறிக்குதா தெரியல. இந்த தீர்க்க தரிசன வசனம் வந்து இதை குறிக்குதா அப்படின்னு எல்லாம் தெரியும். கோட் பண்ணிக்கலாம். சங்கீத தாவீது சொல்லியிருப்பாரு, இதை கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடம் வந்து அப்படி பாழாகி போச்சு அப்படின்ற மாதிரி அவன் சம்பாதித்தம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் யூதாஸ் ஏசு சொல்லும்போது யூதாஸ் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு தான் போனான்னு சொல்லி பார்க்குறோம். அதில் எதுவும் சந்தேகம் இல்லை தானே நமக்கு? வேறு ஏதாவது குழப்பம் இருக்குதா யூதாஸை பற்றி? ஸோ யூதாஸுக்கு பதில் மத்தாயா எடுக்கிறது வந்து நீங்கள் 23லேருந்து 26 வரைக்கும் இருக்கும். 2வது சாப்டருக்கு நீங்கள் தலைப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்? ஆவிக்குரிய மாளிகையாக. இந்த ஆவிக்குரிய மாளிகை வந்து பவுல் தான் கொண்டு வராரு அந்த கான்செப்டை வந்து. இதை வந்து சபை எழும்புதுன்னு சொல்லி பார்க்கணும். இயேசு சொல்லாரு, இந்த கோயிலை அடித்து போடுங்க, நான் 3 நாளில் திரும்ப கட்டி எழுப்புறேன். இந்த திரும்ப கட்டி எழுப்புறேன்னு சொல்கிறது தான் ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய கோயில், ஆவிக்குரிய மாளிகை. ஸோ அது எதில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120 பேருக்குள்ளே மேலே இறங்கி வர்றாரு. 2வது அதிகாரத்தில் முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய வருகையும் 3000 பேர்கள் ரட்சிப்பு, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றம்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் 2வது அதிகாரத்தில் ஒரு சுருக்கம். இதை யாராவது சொல்ல முடியுமா? 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம். இவங்க 10 நாள் வெயிட் பண்ணுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நடந்த சம்பவத்தை நேச்சுரலாக நடந்த மாதிரி சொல்லணும். 2வது அதிகாரத்தில் இருந்த மாதிரியே. ஓகே. இவங்க வந்து 120 பேர் கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து 11 பேர்ட்ட தான் சொன்னார். ஆனால் இவங்க 120 பேரை கூடியிருக்கிறாங்க. பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு என்ன பண்டிகை? அது 50வது நாள் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஓகே. எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும்போது நான் போய் தான் ஆகணும். பெந்தேகோஸ்தே பண்டிகை எங்கே ஆரம்பிச்சது? எப்போ ஆரம்பித்தாங்க? இந்த யூதர்கள் கொண்டாடுவதற்கு எப்போ ஆரம்பித்தாங்க? முதல் வருஷத்துலேயே தொடங்கிட்டாங்க. எகிப்துலேருந்து வந்து. ஓகே. எகிப்துலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து அவங்க துவங்கினதுக்கு ஒரு பண்டிகை இருக்குது. என்ன பண்டிகை? ஆமாம், அதான் ராபோதனைக்கு பதிலாக பஸ்கா பண்டிகை. அதுதான் நம்ம பஸ்கா பண்டிகைன்னு சொல்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 7 நாள் கொண்டாடுவாங்க. 7 நாளில் வந்து அந்த பலியிடுற நாளும் இருக்குது. அந்த பஸ்கா ஆட்டை பலியிட்டு புசிக்கிற நாள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அதுதான் நீங்கள் அது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு முந்தினது பஸ்கா பண்டிகை.
இப்போ இயேசு என்னைக்கு பலியிட்டாங்க? இயேசு வந்து கொண்டது என்னைக்கு சிலுவையில்? 7ஆம் நாள். என்னைக்கு வந்து பஸ்கா ஆட்டை பலியிடுவாங்களோ அந்த பண்டிகை அதே நாள் தான் இயேசு பலியிடுறாங்க. ஸோ அதிலிருந்து 50வது நாள் தான் கணக்கு வச்சுக்கணும். இங்கே வந்து பஸ்கா ஆட்டை சாப்பிட்ட 50வது நாள் என்ன நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில்? பழைய ஏற்பாடு பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடுறாங்க. பெந்தைக்கோஸ்துன்னா 50வது நாள் தான் அர்த்தம். கற்பனை வாங்கினார் மோசே. அதுதான் முக்கியம். இப்போ இங்கே வந்துட்டாங்க, சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. 50 நாளில் வந்து சீனாய் மலையில் கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தேவன் வந்து சீனாய் மலையில் இறங்குறாரு. இறங்கி 10 கட்டளை கொடுக்குறாரு. இந்த 10 கட்டளை கிடைச்சது நாள் தான் அந்த முதல் கட்டளை வாங்கினதா 2வது கட்டளை வாங்கினதா? 10 சேர்த்து முதல் தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் 2 தடவை எழுதி கொடுக்குறாரு. முதல்ல வந்து அவர் ஆண்டவரே எழுதி கொடுக்குறாரு, 2வது வந்து உடச்சு போட்டாங்க. ஏன்னா 2வது கட்டளை கிடைக்கும்போ நான் கூட இருக்கணுமா கட்டளை வேணுமா மோசம் இல்லை, எனக்கு கட்டளை தான் போதுங்கிறாரு. ஸோ அதில் தான் எந்த பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடுறாங்க? முதல் தான் சீனாய் மலையில் இறங்கி வந்து அவர் முதல்ல கொடுக்குறது தான். செகண்ட் டைம் வந்து 1 இயருக்கு அப்புறம் வாங்குறாரா இல்லை அந்த அந்த நம்ம அதை பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எம்டி ஸ்டூடெண்ட்டு, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. ஏன்னா இது தெரிஞ்சுட்டா நிறைய விஷயம் கிளியர் ஆகிடும். அதுக்கு தான் இல்லை, இதில் உள்ள கனெக்ஷன் மட்டும் புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு என்ன, அந்த பெந்தைக்கோஸ்து பண்டிகை அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பஸ்கா ஆட்டை பலியிட்டு சாப்பிட்ட நாளிலிருந்து 50வது நாள். ஆமாம். இங்கே வந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள்லேருந்து 50வது நாள். 50வது நாள் இதில் வந்து அந்த 50வது நாளில் வந்து அங்கே வந்து 10 கட்டளை கிடைக்குது, இங்கே என்ன கிடைக்குது? அதுக்கு இதுதாங்க ஆவியானவர். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரமாணம், நமக்கு ஆவியானவர். இதில் புரிஞ்சு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 கேள்வி. அன்னைக்கு தான் பஸ்கா அன்னைக்கு தான் அடிக்கப்பட்டாங்க. பஸ்கா ஆடை என்னைக்கு அடிப்பாங்களோ அன்னைக்கு தான் அடிக்கிறாங்க. அது வந்து அது கிளியராக இருக்குது. இந்த 50வது நாள் வந்து உயிர்த்தெழுந்ததுலேருந்து 50வது நாளா? எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த 40 நாள் வந்து உயிர்த்தெழுந்து 40 நாள். அப்போ வந்து 2 நாள் மைனஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடுறாங்கனாலே 50வது நாள் தான். ஒரு அடிக்கப்பட்டது பஸ்கா அன்னைக்குன்னா ஸோ அதுலேருந்து 50வது நாள் தான். அதில் போய் நம்ம உயிர்த்தெழுந்து 50வது நாள்னு பார்க்குறது ஒருவேளை அதுவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடிக்கப்பட்ட நாள்லேருந்து 50 நாள். இப்போ 40 நாளில் நம்ம ஒருவேளை 40 வந்து ரவுண்ட் பண்ணதாக இருக்குமா 38 நாளான்றது தெரியும். சொல்ல முடியாது. ஆனால் போனது 40வது நாள் போறாரு. ஆனால் 40வது நாள் வந்து உயிர்த்தெழுந்ததுலேருந்து 40வது நாளா, மரித்ததுலேருந்து 40வது நாள்? இந்த கேள்வி. அந்த கேள்விக்கு மட்டும் பதில் யார் கண்டுபிடிப்பீங்க? யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்ததுலேருந்து 40 நாள் கண்டுபிடிக்கணும், தேடணும். நீங்கள் 40 நாள் யார் தேடுறீங்க? தான் எம்டிஎஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது கொடுக்கணும். இல்லை, தரிசனமானது 40 நாள்னா உயிர்த்தெழுந்து தானே உயிர்த்தெழுந்தது. அதுதான் சிம்பிள். அவ்வளோதான். தரிசனமானார்னா 40 நாள் தரிசனம். அதான் 2 நாள் 3 நாள் வித்தியாசம் இருக்குது. சரி, இது நம்ம குழப்பிக்க வேண்டாம். சரி, இதுதான் நடக்குது. இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மோசையுடைய பிரமாணம், மோசைக்கு கொடுத்தது வந்து பிரமாணத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. மோசை காலத்திலேருந்து ஆரம்பிச்சது, மோசை மூலமாக ஆரம்பிச்சது. அது வந்து இயேசுடைய மரணம் முடிவு கொண்டு வருது. இயேசுடைய மரணத்தோட அந்த பிரமாணத்தை சிலுவையில் அடிச்சிடாரு. அது மோசைக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சேர்த்தது. நம்முடைய என்னன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து பிரமாணம் கிடையாது, நம்ம மனசாட்சி. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்க்கும்போது சபையில் இந்த குழப்பம் வந்து பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பேதுருக்கு வந்து நமக்கு அதுவும் வேணும். இப்போ சிலருக்கு வந்து இயேசு மரிச்சார்னு ஏற்றுக்கிட்டோம், இயேசு வீட்டிலேருந்து ஏற்றுக்கிட்டோம், இப்போ நம்ம இயேசு கூட இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கல. இன்றைக்கும் அதுதான் அவங்க பிரச்சனை. இது வந்து எல்லாருக்குமே இந்த குழப்பம் வரும். அவங்களுக்குள்ள அந்த ஆதி சபையில் இந்த குழப்பம் வர காரணம் இதுதான். சிலருக்கு வந்து மனசாட்சியில் வந்து நம்ம பிள்ளைங்களை சுண்ணத்து பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் கொண்டு வருவாரோ. ஏன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இஸ்ரேல் மக்கள் வந்து இயேசு சாகிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுக்கும் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. 8ஆம் நாள் பிறந்த 8ஆம் நாள். இயேசு செத்ததுக்கு அப்புறம் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இயேசு அதெல்லாம் முடிச்சுட்டாரு, இந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டாரு, இனிமேல் நீ பண்ண வேண்டாம், இனிமேல் இந்த பிரமாணத்தெல்லாம் நீ முக்கியத்துவப்படுத்த வேண்டாம், நாளை முக்கியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதுதான் ஆதி சபையில் வந்துச்சு. நம்ம அதெல்லாம் உள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாது, வரும்போது நம்ம பார்க்கலாம். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து முடிவு கொண்டு வர்றாரு. இந்த பிரமாணத்தின் வாழ்க்கையை வந்து இயேசுடைய மரணத்தோட முடிவு கொண்டு வர்றாரு. இந்த 50 நாளுக்கு அப்புறம் புதிய இது அது வந்து ஆவியானவர் மூலமாக நம்ம நடத்தப்படுகிற ஒரு அனுபவம்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம போன வாரத்தில் பார்த்து இன்னொரு தடவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
போன வாரத்தில் பார்த்த ஞாபகம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்னு யாருக்காவது ஒரு படம் காட்டினேன். ஆமாம். அது ஆசரிப்பு. ஆசரிப்பு கூட இருப்பாங்க. இதை விட ஓகே, ஏன் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்து யாருக்குள்ளேயும் வந்து வசிக்கலை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஆவியானவர் இருந்தார், செயல்பட்டார். ஆனால் ஏன் உள்ளே வந்து வசிக்கலை? உள்ள வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் இருந்தார், செயல்பட்டார். ஆனால் மனுஷனுக்குள்ளே வந்து வசிக்கலை. ஏன் மோசைக்குள்ளேயே கூட ஆவியானவர் வந்து வசிக்கலை? ஆரோனுக்குள்ளேயும் வரல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, மனுஷனுக்கு வந்து அந்த பூர்ண பாவ நிவர்த்தி செய்யப்படல. இது மட்டும் பார்த்துக்கோங்க. வந்து பாவ நிவர்த்திக்கான சில நிழல்ல நடந்துச்சு. ஆனால் உண்மையான பாவ நிவர்த்தி இயேசுடைய மரணத்தில் தான் நடக்குது. ஏற்கனவே ஆதாம் பண்ணோன்னே சொல்லிட்டார், ஸ்ரீயின் வித்தாகிய மகன் வருவான்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டார். அன்னைக்கு அடிமை தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டாச்சு. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நமக்குள்ள ஆவியானவர் வசிக்கிறாரு. இப்போ வசிக்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குள்ளேயும் வசிக்கலை, மனுஷனுக்குள்ள. ஏன் வசிக்கலைன்றதான் கேள்வி. இப்போ வந்து இந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம், எருசலேம் தேவாலயத்தை பற்றிலாம் பேசுகிறோம். அதுக்கு தான் ஒரே பலி ஆகிட்டாரு ஆண்டவர் நமக்கு. அதெல்லாம் நமக்கு கிஃப்ட். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பழைய உடன்படிக்கையில் வந்து ஆவியானவர் உள்ள வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பரிகாரம் பண்ணப்படலை, பாவ பரிகாரம் பண்ணப்படலை. பாவ பரிகாரத்துக்கான நிழல் இருந்துச்சு, நிஜமாக நடக்கலை. இந்த ஆட்டுக்கு பலியிடுறது, மாடு பலியிடுறதுலாம் வந்து ஒரு நிழல் தான். நிஜம் வந்து இயேசு தான். இந்த இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அதனால ஆவியானவர் இப்போ வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எங்கே வந்தாருன்னா, இங்கே பார்க்குறோம். இந்த தேகம் எதை குறிக்கும்னா, நம்ம போன வாரத்தில் பார்த்தது தான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 விஷயம் இருக்குன்னு பார்த்தோம். மண்ணா இருக்குது, ஆரோனுடைய துளித்துக்கோ இருக்குது, இந்த 10 கட்டளை. இங்கே தான் 10 கட்டளை பார்க்குறோம். அங்கே கொடுத்தது உள்ளே இருக்குது. இப்போ அவங்க பிரமாணத்தின்படி வாழணும், ஆரோனுடைய வழிநடத்தின்படி, ஆரோனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி வாழணும். அதுதான் அந்த கோல். அப்புறம் வந்து மண்ணான்றது வந்து தினசரி ஆண்டவரோடு வச்சுக்கிற ஒரு உறவு, அந்த இதை குறிக்குது. அதே இது நமக்கு வரும்போது இப்போ வந்து கோயிலெலாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆசரிப்பு கூடத்தில் ஆரம்பித்தது, சாலமோன் கோயில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் இயேசு காலத்தில் வந்து இதை இடிச்சு போடுங்க 3 நாளில் கட்டுறேன்றாரு. இப்போ வந்து கட்டுறது 120 பேர். இந்த 120 பேருக்குள்ள வந்து ஒருவேளை பேதுரு மேலே மட்டும் வந்திருக்கணும் ஆவியானவர், இந்த மாதிரி. அல்லது ஒருவேளை அந்த 3 பேர் மேலே மட்டும் ஆவியானவர் வந்திருக்கலாம். அங்கே ஆரோன் மோசே முக்கியன்ற மாதிரி இங்கே வந்து பேதுரு மேலேயோ யோவான் மேலேயோ யாக்கோபு மேலேயோ 3 பேர் மேலே மட்டும் வந்திருக்கலாம். 120 பேர் மேலே வராருங்க. அந்த படம் இல்லை, நீங்கள் கற்பனை படிக்கணும். அதுக்கு இதுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஏன் 120 பேர் மேலேயும் அக்னி நாவுகள் தெரியுது? நான் போனால் தேட்டவாரன் வருவார். இதில் தான் இந்த சத்தியம் நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கையில் வந்து ஆவியானவர் வந்து ஆரோன் மூலமாக மோசை மூலமாக தான் செய்வோம். இங்கே பார்த்துக்கும்போது இங்கே வந்து வருஷத்துக்கு ஒருக்க ஆரோன் உள்ளே போவார். ஆனால் ஆசரிப்பு கூடாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசை தனிசரி போவார். மோசை உள்ளே போவார். இங்கே ஆசரிப்பு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வந்து கிருபாசனம் இருக்குது. கிருபாசனத்தில் வந்து 2 கேருபீன்கள் இருக்குது. இந்த கேருபீன்களுக்கு இடையில தான் ஆவியானவர் வந்து பேசுகிறார், மோசைட்டு பேசுகிறார். பேச தான் மோசையுடைய முகங்கள்லாம் பிரகாசம் அடையுது. இங்கே உள்ளேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முகம் வந்து பிரகாசம் அடையும் மோசை. இப்போ அந்த வெளிச்சம் வந்து மோசை மூலமாக இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது 120 பேர் மேலே ஏன் இறங்கி வர்றாருன்னா ஒவ்வொருத்தரை வச்சு செயல்படுறாரு. ஒவ்வொன்றும் ஆலயமாயிருக்கு. ஸோ இங்கே தான் எதை பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆலயன்ற கான்செப்ட் வந்து இதை குறிக்குது. புதிய உடன்படிக்கையில் வரும்போது ஆலயம் வந்து நம்ம உடலை குறிக்குது. ஸோ நம்முடைய உடல் வந்து உள்ளே இருக்கிற ஆவி, நமக்குள்ள ஆவி இருக்குது பாருங்க, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சமம். அங்கே தான் ஆவியானவர் இறங்கி செயல்படுறாரு. அதுதான் நம்முடைய ஆவிக்குள்ளே அந்த ஆவியானவர் வந்து செயல்படுறான்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஸ்தலம்னா எதை குறிக்குது? இங்கே இடையில இருக்குது, வந்து புறம்பே இருக்குது. இது வந்து முற்றம் சொல்லுவாங்க, அல்லது இது வந்து உடம்பை குறிக்குது, நம்முடைய உடலை குறிக்குது. ஸோ இங்கே தான் பலி செலுத்துவாங்க. அதனால தான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது உங்களுடைய சரீரத்தை பரிசுத்த
சரவணன் 12 12 இப்படி இருக்க சகோதரர்களே உங்கள் சரீரங்களை தூய தேவ பலியாக பலியாக கொடுக்கும் போது தேவனுடைய இறக்கங்களை கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். இந்த இதுவே ஜீவ பலி. இந்த அவுட்டர் கோட்டு அதாவது புறம் இந்த முற்றம் வந்து சரீரத்தை குறிக்குது. இப்போ இரண்டு கடையில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த முற்றத்துக்கு இடையில இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். அது எதை குறிக்குது? ஆத்துமா அல்லது மனசுன்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து இதுவரைக்கும் முற்றத்தின் அடிப்படையில் இந்த மனசு செயல்பட்டு இருக்கும், ஆத்மா செயல்பட்டு இருக்கும். இனிமேல் ஆவிக்குள்ள உயிர் வந்ததுனால ஆவியானவர் வந்து மூலமாக இந்த மனசு மறுரூபமாகும். சரி, இது கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமானது வந்து மனசு மறுரூபமாகிறது. இந்த மனசு மறுரூபமாகிறது எதன் அடிப்படையில்னா ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஆவிக்குள்ளே வந்து செயல்படுகிற செயல் மூலமாக இந்த மனசு மறுரூபமாகும். அதில் 3 காரியம் நமக்கு புதிய உடன்படிக்கையில் வரும்போது ஆரோனுடைய கோலுக்கு பதிலாக யார்? மெல்கிசதை. அங்கே இயேசுதான் வர்றார். மெல்கிசதைக்காகிய பிரதான ஆசிரியர். அவருடைய அதிகாரம் நமக்கு இருக்குது. ஸோ அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம மனசு மாறணும். முதல்ல வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, அது நம்மளால செய்ய முடியாது, ஒரு மாதிரி பயம் வந்துட்டு இருக்கும், கோபப்பட்டு இருக்கும். ஆனால் மெல்கிசேதேக் முறைமை அப்படின்றதே நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியேறுது. அதுதான் வசனம். பிரமாணத்தில் போக வேண்டாம். பிரமாணம் நமக்கே தெரியும். பிரமாணத்தில் வந்து சில காரியங்கள் இருக்குது. இப்போ வந்து 10 கட்டளையை வந்து நீங்கள் பிரமாணத்தை பற்றி பேசணும், தனியாக தான் பேசணும். நமக்கு வந்து பிரமாணமே இல்லை. நம்ம வந்து பிரமாணத்தை விட்டு வெளியே தான் பறக்கிறோம். நம்ம அதை போய் பேசணும் இல்லை. ஏன் குழப்பம் வருதுன்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிக்ஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுனால நமக்கு அந்த குழப்பம் இருக்குது. அது வந்து ஊழியக்காரங்களுக்குள்ள குழப்பம், நமக்கு புரிதல் உள்ள குழப்பம். இதுக்குரிய மேட்ச் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு வந்து ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். அப்படிங்கும்போது தான் இங்கே என்ன பார்க்குறோன்னா அங்கே வந்து ஆரோன் எப்படி செயல்பட்டதோ, ஆரோனுடைய கோலுக்கு என்ன வல்லமை இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு மெல்கிசேதேக் இருக்கிறார். அவர் நமக்காக பேசிகிட்டு இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேச நம்முடைய பிரதான ஆசாரியர் பெரிய பூசாரி அவர் தான். நிறைய நேரத்தில் அவர் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இயேசு வந்து சிலுவையில் தொங்குற வரவே பார்ப்போம். ஆனால் அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து இது ஆபிரகாமுக்கே காட்சி அளித்தார். ஆபிரகாம் காட்சி அளிக்கும் போது வந்து திராட்சை பழ சாரியும் ரொட்டியும் கொடுக்குறாரு. ஆபிரகாம் இவருக்கு தான் வந்து அதை காணிக்கை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். இந்த உறவு வந்து ரொம்ப முக்கியம். இந்த மெல்கிசேதேக்கோட உள்ள உறவுன்றது ரொம்ப முக்கியம். அவர் இப்பவும் பல்லவத்திலிருந்து நமக்காக பேசுகிற காரியங்கள், நமக்கு ஒரு பிரதான ஆசிரியராக என்னெல்லாம் செய்வாங்களோ, பழைய ஏற்பாட்டில் என்ன நினைச்சோம் நமக்கு அவ்வளோ புரியாமல் இருக்கலாம். இந்து மக்களுக்குலாம் இது நல்லா புரியும். ஒருத்தர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினேன். நான் பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் பாட்டை பக்கம் ஒரு மந்திரவாதி அம்மா ஒன்று இருந்துச்சு, அதாவது படிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த படிக்கட்டு நான் போவேன், அவங்க வந்து அதுக்குரிய சரி பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மா இறந்து போச்சு, என் மனைவி இறந்து போச்சு, எனக்கு என்ன வழி தெரியல. அப்போ நான் சொன்னது வந்து குறும்பர்கள் மத்தியில் எது சொல்லணும்னா பிஞ்சுக்காரன் அவர் தான். அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு பூசாரியாக செஞ்சவர். அவங்களுக்கு தான் அது புரியும். நமக்கு புரியுற கஷ்டம், கிறிஸ்தவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியுற கஷ்டம். இந்த பூசாரி மூலமாக செஞ்சவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட் புரியும். இயேசு வந்து அப்படிப்பட்டவராக மாறுறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து இன்னொரு ஆட்டை கொண்டு போகணும், இன்னொரு ஆட்டை ரத்தத்தை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இயேசு வந்து அவருடைய உடம்பவே பலி கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ இதில் வந்து நிறைய அதிகாரங்கள்லாம் அடைக்கிறது. சுருக்கமாக சொன்ன போனால் நீங்கள் மெல்கிசேதேக்கோட உறவில் இருக்கும்போது அவர் பூமியிலேருந்து என்ன செய்வாரோ நம்மளை கொண்டு அவரால் செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அதிகாரத்தை குறிக்கிறது தான் வந்து. ஸோ இந்த மெல்கிசேதேக்கோட உள்ள உறவு வந்து நம்ம வந்து அவருடைய அதிகாரத்தினால செயல்படலாம். அதனால தான் பூமியிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் போங்க உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பன்றார். ஸோ இந்த சத்தியம் வந்து அங்கே ஆரோனுடைய கோல் பழைய ஏற்பாட்டில், இங்கே வந்து மெல்கிசேதேக்குடைய அதிகாரம் நமக்கு. அங்கே பிரமாணம் 10 கட்டில், இங்கே வந்து ஆவியானவர் மண்ணா, அங்கே இங்கே தினசரி வசனம். ஸோ நீங்கள் தினசரி வந்து ஆவிக்குரிய ஆகாரமாக மண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த மனசு, இந்த ஆத்மா மாறிட்டு இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலன்றது வந்து மேலும் மேலும் பரிசுத்தமாக மகா பரிசுத்த ஸ்தலம் ஆவியானவர் இறங்கி வந்து தங்கியிருக்கிற இடம். பரிசுத்த ஸ்தலன்றது வந்து நம்முடைய ஆத்மா, அது நம்ம மனசு வந்து இதுவரைக்கும் வந்து உலகத்தில் நடந்து வச்சுக்கிட்டே, வெளியில் நடந்த காரியங்களை வச்சுட்டே நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இப்போ வந்து உள்ளே இருந்து ஆவியானவர் பண்ணுகிற செயலின் அடிப்படையில் நம்ம மனசு மாறும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போகும்போது டாக்டர் சொல்லுவார், நீ சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும். ஆனால் உள்ளேருந்து ஆவியானவர் சொல்லுவார், இல்லை என் தழும்பு இருக்குது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்ற மாதிரி. இந்த மாதிரி ஆவியானவர் உள்ளேருந்து பேசிகிட்டே இருப்பார். இது வந்து முக்கியம் வசனம் மூலம் தான் பேசுவார். அதனால தான் உங்களுக்கு தினசரி வசனம் ரொம்ப அவசியம்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் மனுஷங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லை உனக்கு இதெல்லாம் நடக்காது, நீ இப்படி முடிஞ்சிருவோம், வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடும், நீ இப்படி அழிஞ்சிருன்ற மாதிரி மனுஷங்க சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம். ஆனால் உள்ளேருந்து வசனம் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம், ஆவியானவர் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இந்த வசனத்துக்கு நீங்கள் அடிப்படையில் நீங்கள் மனசை மாற்றிட்டே இருக்கணும். நம்முடைய மனசு வந்து
ஆரம்பத்தில் வந்து அதிகமாக உலகத்தின் காரியங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கும். ஆனால் ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வளர வளர ஆவியின் சிந்தைக்குள்ளே நீங்கள் நிறைய மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப இதாகும். இந்த அப்போஸ்தலர்கள் வந்து செயல்பட்ட காரணம் இதுதான். பேதுரு வந்து முதல்ல வந்து இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி அழுதாரு. ஆனால் இந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே அவர் கிடைச்ச தைரியம் வேறு தைரியம், அவர் பேசின பேச்சு வேறு பேச்சு. ஸோ இது வந்து அந்த மனசை மாற்றுது. இந்த ஆவியானவர் வந்து நம்ம மனசை அந்த ராஜ்யத்தின் சிந்தைகளில் நம்ம மாற்றுவார்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது இந்த கோவிலுக்குரிய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்பானது வந்து சரீரத்தை குறிக்குது. சரீரம் வந்து நமக்கு வந்து ஒரு நாள் மண்ணுக்குள்ளே தான் போகும். ஆனால் புதிய சரீரம் கிடைக்க போகுது. அந்த புதிய மறுரூபமான மனசு உள்ளே இருக்கும், நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உள்ளே இருக்கும், புதிய உடலும் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நாங்கள் வந்து வீக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படியெல்லாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து கூடாரம் நடுவில் இருக்கும். இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், 12 கோத்திரம் சுற்றி இருப்பாங்க. ஒருவேளை பல்லோகத்தில் இயேசு நடுவில் இருப்பார், நம்மளாம் சுற்றி இருக்குமா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பல்லோகத்தில் காணப்படுகிற நிஜத்துக்கு ஒரு நிழல் தான் ஆசிரியப்பு போடாமல் பல்லோகத்தில் இருக்க ஒரு மாதிரியாக வச்சு கட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சத்தியங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நித்தியம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்கும்போது ஒருவேளை இந்த மாதிரி தமிழ் மக்கள் எப்படி இருக்கலாம், மலையாள மக்கள் எப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்லா சத்தியங்களும் அடங்குனது தான் இது. இதனால் நம்ம இங்கே புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆவியானவர் மூலமாக எழும்புகிற ஆலயம் இது ஒன்று சேர்ந்து பார்க்குறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக இதை தான் பார்க்குறோம். ஆவிக்குரிய மாளிகையாக எழும்ப ஆரம்பித்து இயேசு போட்டுட்டார். இப்போ 120 பேர் 3000 பேர் கூட்டிட்டாங்க. ஒரு 3120 பேர் அவங்க வந்து ஒரு ஆலயமாக எழும்புறாங்க. இங்கே தான் ஆவியானவர். இங்கே வந்து தனியாக ஒருத்தருக்குள்ளே மட்டும் இல்லை, ஒருத்தர்கிட்ட பேசுகிறவர் இல்லை, இங்கே எல்லாத்திட்டையும் பேசுகிறவர், எல்லாத்திட்டையும் செயல்படுகிறவர். அந்த 120 பேர் மேலே இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவியானவர் வருகையை பற்றி கடவுள் புத்தகத்தில் எழுதப்பட்டு தான் நடந்தது. இப்போ வந்து நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அந்த பண்டிகைக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. 50ஆம் நாள் பண்டிகை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே யார்? யூதர்கள் தான். ஆனால் வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு நாட்டில் இருக்கிறாங்க. உங்கள் தாய்மொழி எப்ரேய மொழியாக இருந்தால் கூட அவங்க வேறு நாட்டில் போய் வசிக்கிறதுனால அவங்க வேறு மொழி எப்ரேய மொழியை மறந்தவங்க தான் நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க இதுக்காக வராங்க, பண்டிகைக்காக வராங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு தெரியல, எத்தனை 1000 பேர் வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க 120 பேர் ஒரு வீட்டில் கூடி இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய ஒரு காற்றடிக்கும், பெரிய சத்தமும் கேட்குது. அப்போது அந்த காற்று அடித்து வந்து இறங்குனது இந்த வீட்டு மேலே. அப்போ அந்த காற்றடிக்கிற சத்தம், அந்த மற்ற சத்தங்களை கேட்டு தான் எல்லா மக்களும் வராங்க. இவங்க இறங்கி வந்தோடனே இவங்க மேலெல்லாம் ஒரு இது காணப்படுது, நெருப்பு நாவு, அக்னி நாவு மாதிரி பிரிஞ்சிருக்கிற நெருப்பு தரல் காணப்படுது. எல்லாரும் கூட்டமெல்லாம் இங்கே வந்துடுது, சத்தத்தை கேட்டு தான் இங்கே வர்றாங்க. வரும்போது இவங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இவங்க ஆச்சரியப்படுறாங்க, இவங்களுக்கு எப்படி நம்ம பாஷை தெரியும்? ஏன்னா இவங்களுக்கு வந்து வேறு பாஷை தெரியாது. யூதர்கள் தான், இவங்க வேறு நாட்டில் போயிருந்து அந்த பாஷையை படிச்சுட்டு இங்கே வந்தவங்க. ஆனால் இவங்க 120 பேரும் இந்த பாஷை பேசும்போது ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து புரியலை அவங்க பேசுகிறதுன்னு. இவங்க தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து அதனால் இந்த குழப்பத்தோடு நிற்கிறாங்க. அப்போ பேதுரு எழுந்துச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேதுரு எழுந்துச்சு பேசும்போது 3000 பேர் வச்சுருக்காங்க. இதுதான் 2ஆம் அதிகாரம். பேதுரு பேசும்போது 14லேருந்து 21 வரைக்கும் இது வந்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாட்டு வசனங்களில் எழுதப்பட்டது அங்கே நடக்குன்னு சொல்லி எழுதுறாரு, சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. அப்புறம் இயேசுவை பற்றி சொல்கிறார். 22லேருந்து 36 வரைக்கும் வாசிங்கன்னா இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் பற்றியும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் எழுதப்பட்டு தான் நடந்துச்சு. முக்கியமாக வசனத்தை முக்கியப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்கள் மறந்துடுமேனே இங்கே ரட்சிக்கப்படலான்னு சொல்கிறாரு. அதில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி 3000 பேருக்கும் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு அதெல்லாம் எழுதலை நமக்கு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்றது இதுதான் 2ஆம் அதிகாரம். இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? இவங்க வந்து இப்போ வந்து 3000 பேர் கிட்டத்தட்ட 3220 பேர் ஒன்றா சேர்ந்து எப்படி ஆராதிச்சாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு ஓய்வு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. என்ன நாள் அது? சனிக்கிழமை தான். எங்கே கூடுறாங்க? எருசலேம் தான் இருக்காங்க. இது நடந்த எருசலேம் தான். இந்த 3000 பேர் வந்து அதில் ஒரு சில பேர் எருசலேம்காரங்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் யூதேயக்காரங்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் வேறு நாட்டிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். அவங்க திரும்ப போனாங்களா, இங்கேயே இருந்துட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு எழுதப்படலை. ஆனால் அவங்க ஆராதிச்சது எங்கே ஆராதிச்சாங்க? தேவாலயத்தில் ஒரு பகுதி. தேவாலயம் இருக்க தான் செய்யுது. அங்கே இன்னொரு பக்கம் பூசை நடந்துகிட்டு இருக்குது.
இது நடந்திருக்கு. ஆனால் இவங்க இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஆராதிக்கிறாங்க. இதான் நடக்குது. இதில் ஏதாவது கேள்வி இருக்குது? 2ஆம் அதிகாரம் இதுதான். ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுன்னு சொல்லி தேவாலயத்தில் கூடினார்கள், வீடுகள் தோறும் அப்பமிட்டு. வீடுகள் தோறும் அப்பமிட்டாங்க. எந்த வசனம் வாசிங்க? 2ஆம் அதிகாரத்தில் அது. அவர் 46. ஒருமனப்பட்டவர்களா? 46. ஓகே. தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஓகே. ஆமாம், அது வந்து நமக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்போ 3120 பேர் எப்படி நாள்தோறும் தேவாலயத்தில் கூடியிருப்பாங்க, எப்படி வீடுகள் தோறும் அப்பம் பெற்றிருப்பாங்க, ஊருக்கு அவங்க போய் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த 3000 பேருமே பல தேசங்கள்ல இருந்து வந்தவங்க. அங்கங்க ஜெப ஆலயங்கள் இருக்கு, ஜெப கூடுகிற வீடு அங்கங்க இருக்கு. ஆனால் முக்கியமான பண்டிகைக்கு இங்கே வந்துடுவாங்க இஸ்லாமியர்கள். ஓகே. அதனால அங்கங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் பரிசுத்தாவின் உள்ள வரும்பவே பல காரியங்கள் நடப்பிக்கப்படுங்க. ஓகே. போயிருப்பாங்களா இல்லை இங்கேயே இருந்திருப்பாங்களா? போயிருப்பாங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வீடு குடும்பம் ஊற்றி என்னை பொறுத்தவரை வந்து அங்கே தான் இருக்கிறாங்க, எருசலேமில் இருக்கிறாங்க. அதில் ஏன் இருக்கிறாங்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு போயிட்டு வந்திருக்கலாம், வித்துட்டு வந்திருக்கலாம். இந்த நடந்த சம்பவம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வந்து ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3000 பேர். ஆனால் இது வந்து தேவை திட்டமான்றதுலாம் தெரியல. இந்த 3000 பேரும் ஒருவேளை யூதேயாவிலேருந்து பக்கத்தில், யூதேயானா பக்கத்தில் இருக்கிற இடங்கள், ஊர்கள், அங்கே போயிட்டு இடத்த வித்துட்டு வந்திருக்கலாம். வேறு நாட்டுக்காரங்களும் அங்கே போயிட்டு இடத்த வித்துட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து விளக்கமாக எழுதப்படலை. ஆனால் இவங்க 3120 பேரும் எருசலேமில் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2000 பேர் சேர்றாங்க. அதுவும் அடுத்தது நம்ம அடுத்த அதிகாரத்தில் அது எந்த பார்க்குறோம். நாட்டுக்காரங்களும் இருக்கு, நிறைய இருக்கு. வாசி. அப்படி நம்மில் பார்த்தாரும் மேதரும் எலாத்திமீத்தரும் யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிதியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஸோ இத்தனை நாட்டுக்காரங்க, ஆனால் இவங்க எல்லாருமே யார்? யூதர்கள் தான். ஆனால் வேறு வேறு பாஷை, அந்தந்த நாட்டு பாஷை பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் வந்து இப்போது இந்த இதில் உள்ளவங்க தான் 3000 பேர். இது வந்து மொத்தம் எத்தனை பேர்? அதில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க முதல்ல. இவங்கெல்லாம் மொத்தம் வந்தவங்க வந்து 3000 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, இன்னும் பல ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க. 10,000 20,000 இருக்கலாம். அதில் ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர். அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க வந்து எருசலேமில் தான் இருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து ஒன்றா வச்சு அனுபவிக்க ஆரம்பிக்க அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்போ ஒரே நாளில் 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. இப்போது பேர் மட்டும் கொடுத்துருக்க முடியாது, ஒருவேளை 12 பேர் சேர்ந்து கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அன்னைக்கு நடந்துச்சு. இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்க்குறோம், எல்லாம் எழுதப்படலை. இவங்க வந்து போயிருக்கலாம், அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்கலாம். போனால் கூட அதை விற்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அடுத்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். ஒன்றா இருந்து அனுபவிக்கிறாங்க. இதுதான் பெரிய மாற்றம். ஆனால் இது கடவுளுடைய திட்டமா? இப்படிதான் நீங்கள் இருந்து அனுபவிக்கணுன்றது கடவுளுடைய திட்டமா? அவ்வளோ சீக்கிரம் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்தாங்க. ஓகே, அது ஒன்று வருகை எதிர்பார்த்தது. வேற அதனால இந்த ஆவியானவர் வந்த உடனே அந்த உண்மையான அன்பு வந்துடுது. உண்மையிலேயே வந்து நம்ம வித்தியாசம் பார்க்க வேண்டாம், ஒன்றா இருக்கலாம். அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைக்கிறது தான், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனால் அவங்க ஒன்றா இருக்கிறது வந்து தேவ திட்டமா இல்லை தேவம் அப்படி தான் இருக்கணும்னு யோசித்தாரு. நீங்கள் வந்து எல்லா சொத்தையும் வித்துட்டு வாங்க. இது வந்து சிலர் உபதேசமாக கொண்டு வருவாங்க. அதுக்கு அதை நான் கேட்குறேன். அப்போஸ்தல உபதேசம்னு வரும்போது சிலர் வந்து இதை உபதேசமாக கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு தற்காலிக திட்டம். அது வந்து ஆவியானவர் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தோன்னே அவங்களாவே ஒரு தீர்மானிக்கிறாங்க, நம்ம இனிமேல் எதுக்கு நம்ம போய் நம்ம தனியாக வாழணும், நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சேர்றாங்க. ஆனால் இது வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணுன்றது வந்து தேவனுடைய திட்டமாக உலகம் ஃபுல்லாக போய் இதுதான் திட்டம். தேவனுடைய திட்டம்ன்றது அதுதான். இப்போ கூட சில ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மிஷினரிகள் வந்து எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உள்ள தாக்கங்கள் வந்து சில மிஷினரி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க.
வந்து சில மக்கள் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு 2-3 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்கள வந்து மீதி இருக்கிறவங்க வந்து பின்னாடி இருக்காங்க, பழைய வாழ்க்கைக்கு இருக்கிறாங்க. அப்போது அந்த மிஷினரிஸ் என்ன யோசித்தாங்கன்னா, இது பெரிய போராட்டம், இவங்களை ரட்சிக்கப்படுற கொண்டு போய் நம்ம மிஷின் காம்பவுண்டில் வச்சிடலாம். நம்ம ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கலாம். 10 ஏக்கர் இடம் வாங்கி அங்கேயே இவங்களை பிழைக்கிறதுக்கு வழியை உண்டாக்கி ஒரு 10 குடும்பத்தை அங்கே கொண்டாந்து வச்சிடலாம். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. மிஷின் காம்பவுண்ட் மிஷின் ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இப்போ இருக்குது. ஆனால் அது வந்து ஆண்டவர் சொன்னாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இது இப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை, என்ன நன்மை, என்ன தீமை? இது பண்ணால் முதல் நாள் ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, பண்ணுனா நன்மை என்னது? வெளியில மற்றவங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். அது தீமை. நம்ம ஒரு அது வந்து நெகட்டிவ் பார்க்கும்போது. நன்மைன்னு பார்க்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. வெளியிலேருந்து எந்த தாக்கம் இருக்காது. அவங்களுடைய பாவம், அவங்களுடைய விக்கிரக வணக்கம், அந்த சிலை வணக்கம், அந்த கோயில் காணிக்கை கேட்கறது, இந்த தொல்லை இருக்காது. முழு பாதுகாப்பு இருக்கும். சரி, இவங்க வந்து வேறுபட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சிலர் வந்து ஒரு உபதேசமாக கொண்டு வராங்க, வேறுபட்ட ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி. நீங்கள் வந்து பிரிஞ்சிடணும், எல்லாத்தையும் பிரிஞ்சு வாழணும் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்செப்ட் இங்கே வருது. ஆனால் ஆண்டோடைய திட்டம் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க தனியாக இருக்கும்போது பாவம், அந்த மற்ற மக்களுடைய பாவங்களோ, விக்கிரக ஆராதனையோ, அந்த கோயிலுக்கு கொடை கொடுக்குறது, சாப்பிட்றது, இதெல்லாம் இருக்காது, தனியாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒன்று. தீமைன்னு பார்த்தோன்னா, இவங்க போய் ரீச் பண்ண முடியாது. இவங்க திரும்ப ஊருக்குள்ளே போனாங்கன்னா, நீ நம்மால் இல்லை அப்படின்றவாங்க, உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதுதான் அதில் உள்ள தீமை. ஸோ இங்கே நடக்கிற காரியம் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரம் வாசித்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. ஒருவேளை எத்தனை நாள் நடிச்சுன்னு தெரியல. அவங்க போய் இடத்த விற்றுட்டு வராங்க, வீட்டை விற்றுட்டு வராங்க. அப்போ சில காலையில் கொடுக்குறாங்க, இல்லை அந்த நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ வந்த குரூப்பு இந்த 3000 குரூப். 3000 பேர் எத்தனை இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது, வாலண்டியராக பண்ணி வராங்க. அதில் பர்னபாஸ் தான் அடுத்து வராரு. அடுத்த சாப்டர் பார்த்துலாமா? டைம் என்னாச்சு? எவ்வளோ நேரம் போகலாம்? இன்னொரு 1/4 மணி நேரம் போகலாம். ஸோ இப்படி தான் 2ஆம் அதிகாரம் வந்து முடியுது. 2ஆம் அதிகாரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை பற்றி குறிக்க. ஆனால் அது வந்து தேவனுடைய முழு திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அது தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னா, சபை வந்து மற்ற எருசலேம் மட்டும் இருந்திருக்கும், மற்ற பகுதிக்கு போயிருக்காது. ஏன்னா அதனுடைய திட்டம் வந்து எருசலேமில் ஆரம்பித்து யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி. அதுதான் ஆண்டுடைய திட்டம்னு சொல்லி பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் தலைப்பு வச்சிங்கன்னா, உபத்திரவத்தின் மத்தியில் ஒற்றுமையாக வாழ்ந்த இயேசு கொடுத்தார்கள். இப்போ இவங்களை வந்து ஒரு குரூப் கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. யார், எதுக்காக? அதான் 3ஆம் அதிகாரம். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3120 பேர் ஒன்றாயிட்டாங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க, சொத்து இதெல்லாம் ஒன்றா வச்சு வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது, பொறாமல் இல்லை, போட்டி இல்லை, ஒரு மன ஆவி இருக்குது. ஓகே, 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கஷ்டம், அவங்களுக்கு வந்து கஷ்டம் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை வந்து நெருக்க ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்க, மத குருக்கள். ஏன் மத குருக்கள்? ஏன் அவங்களோட மரியாதை. முக்கியமான காரணம் மத குருக்கள், அதாவது யூத தலைவர்கள் வந்து இவங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து இவங்களுக்கு லீடரு பேதுரு, அடுத்து யோவான், அடுத்து யாக்கோபு, இவங்கெல்லாம் லீடர் ஆகிறாங்க. இவங்களை வந்து மற்ற மத குருக்கள் வந்து யூத மத தலைவர்கள் வந்து நெருக்கிறாங்க. ஏன் நெருக்கிறாங்க? இயேசுவை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அவங்களோட மகிமை போயிடும், அவங்களோட இவங்க வந்து இயேசுவை நீங்கள் தான் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. முதல் பிரசங்கத்திலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை கொன்னங்க நீங்கள் தான், அவர் ஜீவாதிபதி, அவர் மூலம் தான் அவங்களுக்கு உயிர் கிடைச்சிருக்கணும், நான் அவரையே நீங்கள் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த குற்றப்படுத்துகிற இது வருது. இயேசுவை பற்றி பேசப்படுது. நீங்கள் வந்து இயேசுவை பற்றி பேசினீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் வராங்க. அதுக்கப்புறம் கைது செய்கிறாங்க பேதுரும் யோவானையும். அங்கே என்ன நடக்குது? 1 நாளில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஜெயிலில் போடுறாங்க. வெளியே வந்துடுவாங்க. அதில் வந்து 2-3 தடவை அரெஸ்ட் பண்ணுவாங்க பேதுருவை. இதில் வந்து முதல் தடவை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க உள்ளே தான் இருக்காங்க. மறுநாள் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது. சரி, 4ஆம் அதிகாரம் வந்துட்டேன். 3ஆம் அதிகாரம். 3ல அந்த ஜப்பானி வெளியில தேவாலயத்துக்கு வெளியில உட்கார்ந்து பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் சொன்ன இயேசு. 3ஆம் அதிகாரம் வந்து எதில் தொடங்குனா, இந்த முடவனை நடக்க பண்ணது. ஸோ எதுக்காக இந்த அற்புதத்தை பேதுரு யோவான், இது வந்து 2 பேர் சேர்ந்து செய்கிறது. ஆனால் அதில் லீடர் வந்து பேர் தான். ஏன்னா 2 பேருக்குமே இந்த விசுவாசம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக இந்த அற்புதத்தை செய்கிறாரு?
ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சபைக்கு வருவோம். ஓகே. அது ஞாயிற்றுக்கிழமையா ஓய்வு நாள்னா அவங்க சனிக்கிழமை, அவங்களுக்கு சனிக்கிழமை. ஏன்னா அதுதான் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். ஓய்வு நாள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? ஓய்வு நாள் வந்து பொதுவாக வந்து ஆலயத்தில் தான் செய்வாங்க. ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகும்போது இப்போ ஆலயத்துக்கு வெளியில் ஒரு இது கேட்டுருக்காங்க. கோயிலில் வந்து அனுசரி பலிகள்லாம் இருந்துச்சு. தினசரி பலி இருந்துச்சு, மாலை பலி, சாயந்தரம் பலி. அது வந்து எருசலேம் தேவாலயன்றது வேற, ஜபா வீடுன்றது வேற. சினகாகுன்றது வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இந்த சினகாகில் தான் சனிக்கிழமை கூடுவாங்க. முக்கியமாக வந்து ஓய்வு நாள் வந்து வீட்டிலேருந்தே ஆசரிக்கிறது அவங்களுடைய பெரிய, ஏன்னா அவங்க வெளியில் போகக்கூடாது, நடந்து போகிறதுக்கு இவ்வளோ தூரம் தான் போகணும். அந்த மாதிரி இந்த ஓய்வு நாள் ஆசரிப்புன்றது வந்து வித்தியாசமான ஒரு கட்டளை. அவங்க வந்து ஓய்வு நாளுக்கு வந்து தேவாலயத்துக்கு போகணும்லாம் கட்டாயம் கிடையாது, ஜெபாலயத்துக்கு போகிறதும் கட்டாயம் கிடையாது. ஓய்வு நாள் ஆசரிப்புன்றது வந்து சில இது கடமைகள் இருக்குது அவங்களுக்கு. நீ வந்து முதல் நாளே சமைச்சு வச்சிருக்கணும். முதல் நாள் ஆமாம், இன்றைக்கி 6 மணி ஆரம்பிக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 மணி சாயந்தரம் வேறு எதுவும் வேலை செய்யக்கூடாது, இந்த தூரத்துக்கு மேலே போகக்கூடாது, இந்த வேலைகளுக்கு மேலே செய்யக்கூடாது. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு அதெல்லாம் அதுதான் கடைப்பிடிப்பாங்க. அது முதல் நாளே சமைச்சு வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி காரியங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறது தான். நம்மளை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதெல்லாம் அவங்க கிடையாது. அந்த மாற்றங்கள் வருது. இப்போ இங்கே வந்து ஓய்வு நாள் காரியங்கள்லாம் அது கிடையாது. இங்கே வந்து ஒரு தேவாலயம், தேவாலயத்தில் அனுதினமும் நடக்கிற சடங்குகள் நடந்துட்டு தான் இருக்கு. வர்றவங்க போகிறவங்க பொருத்தனை செஞ்சவங்க வந்து கொடுக்குற காணிக்கைகள், அந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு அங்கே தான் இவன் வந்து பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்கிற உட்காந்துருக்கிறான். இவங்க கூடியிருக்கிறது அந்த தேவாலயத்தில் ஒரு பகுதியில் தான் அந்த கூட்டம் கூடியிருக்கு. 3107 பேர். அப்படியே பெரிய இடமா இருந்திருக்கணும். ஆலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடம், அது மண்டபம்லாம் சொல்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய இடமா தான் இருந்திருக்கும். இவங்க அங்கே இருக்கிறாங்க, இவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்குற இடத்துல வந்து இவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வருது. இதை வந்து ஆவியானவர் கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறான்னு பார்க்கும்போது அந்த 2000 பேர் அடிச்சுட்டு போகணும். அடுத்து அந்த 5000 பேராக மாறணும். இப்போ 3000 வந்து 5000 மாறணும் தான் நோக்கம். ஸோ இந்த அற்புதத்தின் நோக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஒரு 2000 பேரை ரட்சிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இவங்களுமே யூதர்கள் தான். இதுக்காக இது செய்கிறாங்க. பிறவிலேருந்தே நடக்க முடியாத நடந்த அதிசயம். இப்போ வந்து இந்த அதிசயத்தை வச்சுட்டு தான் இவர் பிரசங்கமே பண்ணுறாரு. அடுத்தது பேதுரு வந்து இவன் எப்படி நடந்தான், எங்களுக்கு இருந்த வல்லமையினால் நடக்கலை. ஸோ இங்கே வந்து செயல்பாடு ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து பிரசங்கம் ரட்சிக்கப்பட்டது. இங்கே பார்க்கும்போது ஒரு அற்புதம், அந்த செயல்பாடு, ஆவியானுடைய செயல்பாடு வந்து பேதுரு யோவான் மூலமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த அதிசயத்தை செஞ்சது வந்து இயேசு தான், அவருடைய வல்லமை தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கவே பார்க்குறோம். அதனால அவங்களுக்கு தடுக்க முடியலை. இது உண்மையிலே நடந்த அற்புதம், இது இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்க செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வர்றாங்க. அதில் வந்து 2000 பேர் ரட்சிக்கப்பட்டு மொத்தம் 5000 பேரும் மாறுறாங்க. இதான் 3 அதிகாரம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? 3வது இடத்துல முக்கியமாக முன்னோட நடக்க பண்ணது 3120 பேராக இருந்தவங்க இப்போ 5120 பேர். ரஃபாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது கூட குறையெல்லாம் இருக்கலாம். ஒரு கணக்குன்னு பார்க்கும்போது ஒரு 5120 பேராக கூட இருக்கிறாங்க. அடுத்த அதிகாரம் பார்க்கலாமா, முடிச்சிடலாமா? நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் தான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து கஷ்டப்போம், உங்களுக்கு நெருக்கடி வராங்க. இந்த அற்புதம் நடந்தவொடனே இப்போ கூட கொஞ்சம் பேர் மக்கள் சேர்ந்தோடனே யூத தலைவர்களுக்கு உண்மையிலே போகாமல் வருது. அப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து தப்பிச்சு வர்றாங்களா? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவையும் யோவானையும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் தூதர்கள் வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இடத்துல வந்து வெளியில் வரல, அவங்க ஜெயில் தான் இருக்கிறாங்க. 1-4 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1-4. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசிரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமான இருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். மறுநாள் விசாரிக்கிறாங்க. அப்போதான் அவங்ககிட்டயே இவருங்க பேசுகிறாங்க. பேசும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே, படித்தவங்க கிடையாது, எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கம் ரொம்ப நேரம் போகும். 23 வாசித்தீங்க அப்படின்னா நீங்கள் கொலை செஞ்சதே கடவுள் போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்லுவார் பேதுரு. நீங்கள் இயேசு கொலை செஞ்சீங்க, அதே குரூப் தான் இருக்குது இப்போது. அதே காய்பா, அண்ணா, இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. இயேசு கொலை செஞ்ச குரூப் தான். நீங்கள் வந்து கொலை செஞ்சீங்க இயேசுவை, ஆனால் இது ஆண்டவர் போட்ட திட்டம், அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி 23-31 வரைக்கும் வாசிக்கலாம்.
அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் வெளியில் விடுறாங்க, அவங்க தண்டிக்க முடியல, வெளியில் விடுறாங்க. இவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. 5 அதிகாரம் 4 அதிகாரத்தில் வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? ஜஸ்ட் ரன்னிங் த்ரூ. ஸோ 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரத்தில் கடைசியில் பர்னபாஸ் வருவார். பர்னபா வந்து ஏன் வர்றாரு? தனக்கு உண்டான நிலத்தை விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் வித்து கொண்டு கொடுக்குறதுல அவர் ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பர்னபா வந்து ஒரு அவருடைய பேருக்கு அர்த்தம் வந்து அவர் தேட்டர், மற்றவங்களை தேட்டருன்ற மாதிரி. பர்னபாஸ் வந்து முதல்ல நிலத்தை விற்று கொண்டு 34 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஓகே. பர்னபா பற்றி சொன்ன வாசங்க 38 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்று ஆறுதலின் மகன். பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஓகே, நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து கொண்டு வந்து வச்சாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது, உற்சாகம், அந்த ஒரு அன்பு, மனமாற்றம். நம்ம இந்த வித்தியாசம் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இயேசு சொன்ன மாதிரி வந்துடுவாரோ, சீக்கிரம் வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கலாம். பல 32 வாசனத்துக்கு விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயம் ஒரே முழுமையாக சரண்டர் ஆகிட்டாங்க, முழுமையாக ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒரு இதை இப்போ எதிர்பார்க்கலாமா? அப்படி ஒரு இதை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாமா? இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சத்தியத்தின் வெளிப்பாடு அப்பதான் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க இமோஷனலா இருந்தாங்க அந்த டைம்ல. ஆண்டவர் உடனே வந்துருவாரு, அப்போ மற்றவங்களை அழிப்பாருன்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா போக போக அது இன்னும் ராஜ்யத்தின் திட்டம் இன்னுமே நிறைய பேர் தெரியும். ஓகே, ஆண்டோடைய திட்டம் வந்து அவங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு அதை செய்யலை. ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில் கண்ணார பார்க்குறாங்க, அற்புதங்கள் மிராக்கள் கண்ணார பார்க்குறாங்க, அதனால உணர்வுடைகிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை, அனனியா சப்பீரால். 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் ஆவியானவர் வந்து 2 பேரை கொண்டுறாரு? ஆவியானவர் தான் கொண்டாரா இல்ல பேதுரு கொண்டாரா? பேதுரு கொண்டாரு. பேதுரு கொண்டாரா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட். ஆவியானவர் கொண்டாரா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு. இந்த மாதிரி பொய் சொன்னாங்க. பொய் சொன்னாங்க. இவங்க வந்து யார் யாரும் கொண்டாங்கன்றத எனக்கு பெரிய சத்தியம். யாரும் கொல்லலையே. இப்போ நேச்சுரல் டெத்தா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அதான் யாரோட வல்லமையில கொண்டாங்க, அதுதான் கேள்வி. எல்லாம் நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம். பேதுரு வந்து அதை விட தப்பு பண்ணாரு ஒரு 50 நாள் முன்னாடி. அவங்க சாகருக்கு ஒரு 50-60 நாள் முன்னாடி அவர் ரொம்ப தூசிட்டாரு இயேசுவை, கடைசியில் மிரட்டிட்டாரு. இது கொஞ்சம் ரொம்ப குழப்பமான ஒரு டாபிக் தான். ஏன்னா மறிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் பேதுருக்கு வந்து அது பெரிய தப்பு. நீ ஏன்ட்ட போய் சொல்லலை, ஆவியான்ட்ட போய் சொன்னேன். அந்த இடத்துல தான் ஒரு ஆவிக்குரிய மெச்சூர்ட் அங்க வேணும் இல்லைங்களா? ஏன்னா அண்ணன் வந்து தப்பு பண்ணும்போது ஆண்டவர் மன்னிச்சாரு, இவர் தப்பு பண்ணும்போது நம்ம மன்னிக்க. ஏன்னாங்க ஆண்டவர் அடிச்சான்னு சொல்லி அது ஒரு வேற ஒரு உபதேசத்துக்கு போயிருது. அதனால அது ஆவியானவருக்கு எதிராக செய்கிற குற்றம் உண்மையிலும் நம்ம யாருமே மன்னிக்கப்படாது. விரோதமா செயல்படலையான்னு தோணும் போது இப்போ அக்கா சொல்றது வந்து ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் தூசணம் பேசுனீங்கன்னா அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அடுத்த கேள்வி நீங்கள் சொல்லும்போது இவங்க 2 பேரும் பல்லவம் போயிருப்பாங்கன்னு நரத்து போயிருப்பாங்களா? செத்துட்டாங்க. செத்தது பிரச்சனை இல்லை. செத்ததுக்கு அப்புறம் எங்கே போயிருப்பாங்க? அவங்க ஆவியா அவங்களுக்கு இவங்க யாரு? ஞானஸ்நானம் எடுத்தவங்களா? கொண்டு வந்து கொடுக்கறதே யாரும் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கணும். அதனால தானே கொண்டு வந்து ஓகே ஓகே. நம்ம அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். இப்போ வந்து ஞானஸ்நானம் எடுத்தவங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு வந்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, சபையில் சேர்ந்தவங்க. ஆனால் உள்ள நடந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது இவங்க சொல்ற வசனம் வந்து எங்க சொன்னது அது வேற. அது அந்த மன்னிப்பு. அதனால தான் அந்த நரகம் பரலோகத்தை கேட்டேன். வந்து இவங்க ஆவியானவர் தூசித்து பேசலை, ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னாங்கன்ற ஒரு காரியம். அதில் தான் வந்து அந்த மன்னிப்பு வந்து ஒரு வேளை கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து போயிருக்கலாம், அவங்க பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இங்கே மரணம் ஏற்பட்டுச்சு. அப்படி யோசிக்கலாமா? அப்படி சிந்திக்கலாமா?
ரெண்டாவது எப்படி நீங்கள் பாருங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஆர்குமெண்ட் வரக்குள்ளே நீ அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக கூட சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம். 9வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்ப ஆவியானுக்கு எதிரான பாவம் தானே. இப்படி கண்டிப்பு இருக்குமே ஆனால் சபையை கொஞ்சம் விருத்தி அடையும், பரிசுத்தம் அடையும். இன்னைக்கு அது ஒருமனப்பட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. இப்போ பேதுரு செஞ்சது, இப்போ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பேதுரு செஞ்சது தப்பு அப்படின்னு? பேதுரு செஞ்சது சரியா தப்பா? பேதுரு வந்து தப்பு. வேற தப்புன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஓகே ஓகே, 2 பேர் தப்புன்னு சொல்லுங்க. சொல்லல அந்த இடத்துல ஒண்ணு பார்க்க சொன்னா. அது என்னமோ அவரு ஆவியானவருக்கு இல்ல விரோதமா பேதுரு ஆக்சுவலா அவர் வந்து இப்போ முதல்ல அனனியாஸ் ஆகும்போது என்ன சொல்றாரு வாசிங்க. ரெண்டாவது வந்து சொல்றாரு உன் புருஷன் நடக்குமா நடக்கல அப்படின்னு. சொல்ற 4வது வசனம் என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னே அது உன்னுடையதா பேதுரு அவனை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு ஓகே, நீங்கள் ஒன்னே சோதிக்கிறீங்கன்றாரு. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே இல்ல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது வசனம் முன்னாடியா? பேதுரு அவனை நோக்கி நிலத்தை அதான் ஆ. இவ்வளவு தானா விற்றீர்கள் எனக்கு ஓகே, அவனே சொல் என்றார். அவன் ஆம் இவ்வளவு அவன் அந்த அவனே பொய் சொல்றான். இல்ல முதல்ல அவரு அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? சரி. விற்ற பின்பும் அதன் கிரைய உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவன் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஐயா, வித்து போட்டு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஓகே, உண்மையா இருக்குல்ல. அது அனனியா சப்ரியாருடைய நோக்கம் வந்து கொடுத்தது வந்து நோக்கம் சரியில்லை. ஒன்று எங்களோடது இருக்குது, கட்டாயப்படுத்தலை. அவங்க எல்லாம் வித்துட்டு வாங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் கொடுக்குறாங்க, அதனால இவங்களும் அதை காட்ட விரும்பினாங்க. மற்றவங்கள மாதிரி காட்ட கண்டிக்காம இருந்திருக்கலாம். இன்னும் அந்த மாதிரி இருக்காங்க. இல்ல இவரே ஒரு சரியான சரி, ஒரு வந்து பேதுரு கொல்லலை, அனனியாவே செத்துட்டாரு கேட்டவுடனே. ஆனால் பேதுருக்கு தெரியுது மனைவியும் சாக போறான்றது வந்து ஒரு விசுவாசத்தில் தெரியுதா அல்லது தீர்க்க தரிசனத்தில் தெரியுதான்னு தெரியல. அது ஒரு வெளிச்சம், ஒரு ஞானம். ஆனால் ஆவியானவர் ஏன் அனுமதிச்சாரு? இப்போ வந்து ஆவியானவர் வந்து அவங்க 2 பேரும் மரணத்தை அனுமதிச்சதுனால தான் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபை கொன்றுவார் அந்த அகிரிப்பா ஏறது. ஆனால் பேதுருவையும் கொல்றதுக்கு அடுத்த நாள் பேதுருவை கொல்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஆவியானவர் செய்கிற காரியங்களை பாருங்கள். யாக்கோபை கொன்றுவார் அந்த அகிரிப்ப ராஜா. அடுத்து பேதுருவை கொல்றதுக்காக பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போ பேதுருவை தப்பிச்சு போக விட்டுருவார். ஆனால் யாக்கோபை கொல்ல விட்டவர் ஏன் பேதுருவை கொல்ல விடல? இதுதான் ஆண்டோடைய திட்டங்கள் வேற. இப்போ வந்து ஒருவேளை பேதுரு வந்து கோபத்தில் செஞ்சிருந்தா கூட ஆவியானவர் அதை அனுமதிக்கிறாரு, அது நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வந்து நம்ம அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். ஆனால் இப்போ நம்ம ஊழியக்காரங்க அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அனுமதிச்சார். எதுக்காக அனுமதிச்சிருக்கலாம்? இப்போ அந்த கேள்வி மட்டும் தியானிக்கலாம். இன்னொன்னு அப்படி பார்த்தா உரியாவோட அந்த இது உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்க. அவ சம்மதமே இல்லாம போய் அது கீழே விழுந்துன்ற நோக்கத்தோட தான் போய் தொட போறாங்க. அப்ப அந்த இடத்துல அவரை அடிக்கிறாரு. இல்ல கிளீனா பிரமாணத்தை கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டுல பக்கத்துக்கே போக கூடாது. பிரமாணம் யாருங்க வந்துட்டு போடு. இவங்க எதுக்கு தொடர்பு போறாங்க? உடன்படிக்கை பெட்டியை பத்தி திட்டவட்டமான ஒரு தெளிவான உபதேசம் இருக்கு. அங்க வந்து பிரமாணம் இருக்கு. இன்னார் தான் போகணும் செய்யணும். நீ பிரமாணத்தை தொட போற இல்ல, அங்க பிரமாணத்தை மீறினதுனால தான் இங்க வந்து இவங்களுக்கு பிரமாணம் எல்லாம் கொடுக்கல. நீ வந்து சொத்தை வித்துட்டு வான்னு சொல்லி கொடுக்கல. இருந்தாலும் இது எதுக்காக? அதுல பரிசுத்தாவிக்கு எதிரான பாவங்க, பொய்யும் மனப்பணம் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு சபைகள்ல இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கணவன் அது ஒன்றும் இல்லை. சரி, கணவன் மனைவியும் ஒருமனப்படுறாங்க இங்கே. அங்கே தான் அதாவது சோதிக்கிறாங்கன்னு வருது. இவங்க உண்மையிலேயே ஆவியானவர்னால ஒன்றா இருக்காங்களா? இந்த கூட்டம்லாம் இவங்களுக்கு அந்த கூட்டத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. வந்து எல்லாரும் ஒரு மனமாக இருக்காங்கன்னு வைங்களேன். எல்லாத்தையும் வித்துட்டு வந்து ஒன்றா இருக்கிறாங்க, நமக்கு தனியெல்லாம் ஒன்று வேண்டாம் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒன்றா இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஓடுற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே ஆவியானவர் இவங்களை இப்படி ஒன்றாக்குறாரா? இந்த சோதிக்கிறதுன்றது அங்கே தான் வருது. நம்ம கடவுளை சோதிக்க முடியாது.
தேவன் நம்மளை சோதிக்கலாம், நம்ம தேவனை சோதிக்க முடியாது. இவங்களுக்கு செய்கிற காரணம் என்ன? இப்போ நேற்றுக்கு ஒரு அக்காட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு குறும்பர் அக்கா தான். ஒரு குறும்பர் பெண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு வியாதி, 20 வருஷமாக ஒரு வியாதி. நீ இயேசு நம்பினீங்கன்னா குணமாயிரும், நீ வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணி தரேன், நீ வீட்டில் வந்து சும்மா வலிக்கார எண்ணெய் போடுறேன்னு சொல்லுங்கள், மனசில் மட்டும் இயேசுவை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்றேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, எங்கள் சாமி ஆடுறவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அந்த கேள்வி அதை விட்டு இருந்துச்சு. ரொம்ப இப்படி இது வந்து இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி யோசிக்கணும்? ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து சபையில் வந்து சேரக்கூடாது. அதாவது இப்படி ஒரு கூட்டம் வந்து, அதாவது இவங்க உண்மையான கூட்டமானு தெரியல, ஒரு சந்தேகம். ஆனால் இவங்களுக்கே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த அபிஷேகத்தை பற்றி, ஆவியானவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நிறைவுக்குள்ளே தான் வர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியல, இது வந்து ஒரு ஃபேக், இது உள்ளே வருது, இது வளர விடக்கூடாது அப்படின்றது தேவனுடைய மற்றவங்களுக்கு ஒரு பயம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் போக போக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் பொய்யான விசுவாசிகள் இருப்பாங்க, உங்களுக்கு கரையாக இருப்பாங்க அப்படின்லாம் அனுமதிக்கிறார். இந்த கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் ஆண்டவர். ஒரு போலி கிறிஸ்தவம் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி அவன் ஆண்டவருடைய திட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ இது செஞ்சால் கூட பேது செஞ்சான்னு சொல்ல முடியாது. பேதுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தினால தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து இதை அனுமதிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்துச்சுன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நினைச்சாங்க. வேற ஏதாவது இதில் கேள்வி இருக்குது அவங்க பஞ்சாதிகாரத்தில் வந்து இதுதான் முக்கியமாக நடக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, இப்போ நடந்தால் எப்படி இருக்கும்? சிலர் சொல்லுவாங்க இப்போ இப்படி தான் நடக்கணும், நடந்தால் தான் சபை சுத்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இல்லை இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நடந்தால் தான் சபை சுத்தமாக இருக்குன்றதுக்கும் வேண்டாம். எப்படி? ஆமாம், அந்த காலகட்டத்தில் வந்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கதான் செய்யுது. இவங்க மாதிரி நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லையா, இந்த காலத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களும் பேதுரு அந்த நிலைமைக்கு தகுந்தபடி தன்னை அந்த நிலைக்கு கொண்டு வந்துடணும். விசுவாசிகளும் கூட இது ஆண்டவர் சம ஊழியக்காரன் இல்லை, தேவனுடைய மனுஷன், இவனுக்கு முன்னால் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வரணும். இப்போ ஐயா சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. இப்போ பேதுருக்கு வந்து அவ்வளோ ஆவியில் நிறைஞ்சு நிற்கிறாரு. அது மாதிரி ஊழியக்காரங்க இப்போ இல்லை. அது ஒன்று இருக்குது. ஊழியக்காரங்க வந்து முழுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்படி செய்கிறதுக்கும் சும்மா சபிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீ வந்து பாச கனப்படுத்துறதுன்னா நீ உனக்கு சாபம் வருன்ற மாதிரி சும்மா பேசுறவங்க நிறையா இருக்குது. அதெல்லாம் பழிக்கவே பிடிக்காது. அவர் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி ஆரையும் சபியாதீர்கள், இப்படி சபிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க, உன் புருஷனை அடக்கம் பண்ணவரோட கால்கள் வாசற்படியில் வந்துடும், உன்னையும் வெளியே கொண்டு வர சாபம் மாதிரி சாபம் இருக்குதா? சபிக்கிறாங்க. அவங்க வருவாங்க, சாபம் போறேன்னு சொல்றேன். சபிக்கக்கூடாது அடுத்து. இது சாபம் மாதிரி இல்லை. அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு, இது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. இவருக்கு தெரியுது. என்ன சொல்லிருக்க இருதயங்கள் அவருக்கு தெரியும். மகள் திறந்தது அவர் அன்னையுடைய இருதயங்களை ஆராய்தல் ஆகிய அவங்களுக்குள்ள இருக்குது இல்லைங்களா? அவங்களால அதனால தெரியும் என்ன நடக்க போகுது, நாள் நடக்கும், வருஷங்கள் முடிந்து நடக்குது. ஆனால் இது புருஷனுடைய உயிரை பிடிச்ச சாபமா? அது இவங்க சொல்ல அக்கா சொல்ல மாதிரி சாபமா? சாபம் அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா சாபங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு கடுமையான எச்சரிப்பு. அது அவருக்கு தெரிஞ்ச பொய்யை எவ்வளவு தூரம் ஆண்டவர் வெறுக்கிறாருங்கிறதுக்கு பணாசை வந்ததுனால தானே பொய் சொன்னேன். அப்போ ஒரு நிமித்தமா மற்றவர்கள் உணரடைவாங்கல்ல. சிலர் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிச்சாங்கன்னு நமக்கு இல்ல பிரதர், மறைபொருள் தேவனுக்குரியது தானே. அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அது தேவனுக்குரியது. ஆனா இதுக்கு அப்புறம் வந்து யாருமே பொய் சொல்லாம இருந்தாங்களா, ஏன் சாகல அப்படின்றதெல்லாம் நமக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து தேவன் இதை அனுமதிச்சார். பேதுரு மேல நம்ம சொல்ல முடியாது. பேதுருவும் சாகன்னு சொல்லல.
விழுந்து ஜீவனை விட்டான்னு இருக்குது. ரெண்டாவது வந்து அது சாபம் மாதிரி இல்லை, நடக்க போகிறத வந்து தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நடக்க போறதுதான் அவருக்கு மனக்கண்ணுல தெரியும் இல்லையா, அடுத்தவங்கள இருதயங்களை ஆராய்ந்து அதுதான் போயிருக்கலாம். இன்னொன்று நமக்கு ஆறுதலானது என்னன்னா, இவங்க வந்து ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்ததுனால செத்ததுக்கு அப்புறம் பாதாளத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி ஒரு இது ஆறுதல் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பாதாளத்துக்கு போ, உனக்கு இப்போ வந்து யூதாஸ் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு அனுபவம் இங்கே இல்லைன்னு பார்க்குறோம். இவங்களுக்கு ஒரு சரீர பிரகாரமான ஒரு தண்டனை கிடைக்குது அப்படின்றத மட்டும் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பெரிய தண்டனை தான். இந்த 13வது வசனம் அதை பத்தி என்ன வாசி 11ல இருந்தே வாசிக்கிறேன். சபையார் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க. இப்போ வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் மற்ற மக்கள் இந்த வசனமும் அதோட கனெக்ட் பண்ணலாம். வந்து சில பேர் வந்து இவங்க கூட சேர்ந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும், அவங்க சாப்பாடு நம்ம அனுபவிக்கலான்ற மாதிரி வர்றவங்க கூட்டம் இருக்கலாம். ஆனா இவங்க 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் பயப்படுச்சு, இவங்க கூட எல்லாம் சேர முடியாது. ஸோ இது ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்காக கூட ஆனவர் தடுத்துருக்கலாம். புரியுதா? 2 பேர் மரணத்தினால அங்கே யோசேப்பு கூட இந்த சீசரியை கொல்ல விட்டுட்டார் இயேசு. இங்க வந்து இவங்க சாகிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கலாம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஃபேக்கா போலியா வந்து இந்த கூட்டத்தோட சேர்றதுக்கு வர்ற மாதிரி இருக்கலாம். இந்த 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் பயந்துட்டாங்க. அந்த ஒரு இதையும் நம்ம வச்சு அந்த ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். அந்த ஒரு இதனால ஆண்டு இந்த 2 மரணத்தை அனுமதிச்சிருக்கலாம். இல்லைன்னா போலி அங்கே இவங்க கூட சேர்ந்து நம்மளும் அனுபவிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வரலாம். ஏன்னா அப்போக்கு சாப்பாடு கிடைக்காமலே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு வசனம். ஓகே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 5 அதிகாரம் பார்த்துருக்கோம். அடுத்த வாரத்தில் மீதி அதிகாரம் பார்க்கலாம். யாரும் ஜெபம் பண்ணீங்கன்னா யார் ஜெபம் பண்ணுறாரு? எல்லா நன்மைகளுக்காக வேண்டி இந்த பைபிள் கிளாஸ் அழைத்து